Hi friends, welcome to Smiley Boy Mom channel. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மாசி மகம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் 365 நாளுமே செய்யலாம். ஒவ்வொரு கிழமையை பொறுத்து பலன்கள் மாறுபடும். எல்லா நாட்களும் செய்ய முடியாதவங்க மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினங்களில் கிரிவலம் செய்வது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அந்த வகையில் மாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அப்போ மக நட்சத்திரம் பிறப்பும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசி மகம் என கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்துக்கான பௌர்ணமி தேதி பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6:51 வரை உள்ளது. அதே மாதிரி மகம் பிறப்பு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40 மணி துவங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 வரை உள்ளது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரமான பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 5 மணி துவங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி மாலை 6:30 மணி வரை கிரிவலம் செய்வதற்கு உகந்த நேரமாக இருக்கும். கிரிவலம் செய்யணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு நைட்லேருந்து நாளைக்கு ஈவினிங் வரலும் கிரிவலம் செய்யலாம். இந்த மாசி மகம் அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து கிரிவலம் செய்கிறதால ஏற்படும் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறவி பிணி நீங்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். மற்ற எல்லா விரதங்களும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வணங்கி பயன்பெறுவதாகவும், ஆனால் மாசி மகம் மட்டும் எல்லா தெய்வங்களையும் மற்றும் முன்னோர்கள் பித்ருக்களுக்கு கடன் தீர்த்தல், புனித நீராடுதல், இதெல்லாம் இல்லாமல் கோயில்களுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகள் செய்தல், பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் அதை செய்யறதுக்கு சிறந்த நாள். இந்த மாசி மகம் அன்னைக்கு அதிகாலை எழுந்திரிச்சு புனித நீராடி சூரிய நமஸ்காரம் செய்தால் 2 மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க உச்சி பொழுதுக்குள்ளே கொடுத்து முடிச்சிடணும். அப்படி கொடுக்க முடியாதவர்கள் நீர்நிலைகளுக்கு சென்று நம்ம பித்ருக்களை நினச்சி என்னோட பிரச்சனையெல்லாம் தீரணும்னு சொல்லி எள்ளையும் தண்ணீரும் இறைத்தாலே போதும். அந்த தர்ப்பணம் செய்ததற்கான பலன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். மாசி மகம் அன்று திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம், பழனி, சதுரகிரி, சென்னிமலை போன்ற குன்று இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாத்துலேயுமே கிரிவலம் நடைபெறும். இது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மகாமகம் குளத்தில் மாசி மகம் அன்னைக்கு நீராடினால் 7 பிறவிகளில் செஞ்ச பாவங்கள் நீங்கும்னு எல்லாராலையும் நம்பப்படுது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா கங்கை, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, சராயு, குமரி இந்த நதிகள் தான் நவநதிகள்னு சொல்கிறோம். இந்த நதிகளில் போய் நீராடினா பாவங்கள் நீங்கும் சொல்லவே எல்லாரும் போய் அங்கே நீராடி பாவங்கள் எல்லாம் ஒன்று சேருது. அதனால் இந்த நதிகள் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க, எங்கள் பாவங்களை தொலைக்கிறதுக்கு வழி சொல்லுங்கன்னும் போது மாசி மகம் பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் கும்பகோணத்தில் இருக்க மகாமகம் குளத்தில் நீராடினா உங்களோட பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சிவபெருமான் அருள் புரிகிறாரு. ஒருவேளை புனித நீராடுறதுக்கு வெளியே போக முடியாதவங்க வீட்டிலருந்தே எப்படி பண்ணலான்னா, ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பு இல்லைன்னா மண்ணாலான ஒரு செம்பில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம், வாசனை திரவியங்கள் ஏதாவது போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கங்கா தீர்த்தம் கூட எடுத்துக்கலாம். இருந்தால் இது எல்லாமே உங்களோட விருப்பம், எது உங்களுக்கு தேவையோ அதை போட்டுக்கலாம். இந்த செம்பை சாமி ரூமில் வச்சுட்டு நவ நதிகளோட பெயர்களையும் சொல்லி பூஜை பண்ணிவிட்டு இந்த தீர்த்தத்துக்கு தீபாரதனை காட்டி மனதார இறைவா இந்த நீரில் நீங்கள் எழுந்தருள்வாயாக அப்படின்னு வேண்டுனா அவர் நமக்கு அருள் புரிவார். இந்த தீர்த்தம் புனித தீர்த்தத்துக்கு இணையாகும். இந்த தீர்த்தத்தை தலையில் கொஞ்சம் தெளிச்சிக்கிட்டு கொஞ்சமாக நம்ம குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குளிக்கிற தண்ணியில் கலந்து நம்ம குளிச்சிட்டோன்னா புனித நீராடிய பலன்களை நம்ம பெறலாம். இப்போ வாங்க எந்தெந்த கிழமைகளில் கிரிவலம் வரத்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கிட்டும். திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும். அஷ்டமி நாளில் கிரிவலம் வந்தால் தீவினைகள் போகும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர, கடன் தொல்லையில் இருந்து விடுபட, குழந்தை பாக்கியம் கிடைக்க, செல்வம் சேர, வறுமை அகல, பாவங்கள் சாபங்கள் தீர மாசி மகம் நாளில் கிரிவலம் வர வேண்டும். ஸோ இந்த நாளில் எல்லாரும் இறைவனை மனதார நினச்சி அவர் அருள் பெற்று மிகவும் சந்தோஷத்தோடு வாழணும்னு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.